Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சுவையான ஸ்வீட் குழி பணியாரம் தான் செய்ய போறோம். இத வந்து கேரளா சைடுல எல்லாம் உன்னியப்பம் அப்படினு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யிறதுக்கு ரொம்ப குறைவான பொருளே போதுங்க. ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். இந்த ரெசிபியை வந்து நீங்க ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸா கூட சாப்பிடலாம். வெளியில நல்ல கிறிஸ்பியா உள்ள நல்ல ஸ்பாஞ்சியா சூப்பரா இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்ட்டா வந்திருக்குன்னு. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த ரெசிபி வந்து பச்சரிசியில தான் செய்யணும். அப்பதான் நல்லா சாஃப்ட்டா சூப்பரா வரும். இப்போ பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நான் தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். நம்ம வந்து வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம். நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கப் வெல்லம் எடுத்துக்கிறேன். இப்போ வெல்லத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கரைச்சிக்கலாம். இந்த வெல்லம் வந்து பாகுபதம் வர வேண்டியதெல்லாம் இல்லை. வெல்லம் கரைஞ்சாலே போதும். 1 கப் வெல்லத்துக்கு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க. 1/4 கப் தண்ணியே போதும். வெல்லம் கரைகிறதுக்கு மட்டும்தான், பாகுபதம் வர வேண்டியதில்லை. இந்த வெல்லத்தில் வந்து தூசு மண்ணெல்லாம் இருக்கும். அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஊற வச்ச அரிசியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த அரிசியை வந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக அரைப்படும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதுக்கு வந்து நான் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வாழைப்பழமாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க போதும். நான் சின்னதாக இருக்கிறதுனால 2 பழம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வாழைப்பழத்தையெல்லாம் அதில் வந்து சேர்த்துக்கிறலாம். இப்போ இதில் வந்து ஃப்ளேவருக்காக நான் 3 ஏலக்காய் சேர்க்குறேன். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா சுக்கு கூட இடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு அப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் இட்லி மாவு வச்சு 2 மெத்தடில் வந்து இனிப்பு குழி பணியாரம் போட்டிருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணியாச்சு. இதை வந்து பாதி அளவு மட்டும் இந்த அரிசி கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஃபுல்லாக சேர்த்துற வேணாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. ரொம்ப மைய அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் குறப்பாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குருணை பதத்தில் இருக்கணும். அப்போ தான் மாவு வந்து கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இந்த மாவு வந்து வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேறு பவுலுக்கு மாற்றிட்டு இன்னுமே கெட்டியாக தான் இருக்குது. இப்போ மீதம் இருக்க அந்த வெள்ளை கரைசலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெள்ளை கரைசல் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் தாராளமாக விரும்பி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஏலக்காயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இனிப்பை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக இந்த அளவுக்கு இருக்கணும். இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் நல்லா புளிக்க வச்சிடலாங்க. இப்போ இது புளிச்சிட்டு இருக்க டைமில் நான் ஒரு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன். இதில் வந்து 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இந்த நெய்யில் வந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நம்ம அந்த தேங்காய் துருவலை வந்து வறுத்துட்டு சேர்க்குறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து இந்த தேங்காய் துருவலை நெய்யில் சேர்த்து மிதமான தீயில வச்சு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டு அதனோட வாசனை வரணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். நல்லா தேங்காயெல்லாம் வறுபட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த தேங்காய் துருவல் எடுத்து மாவில் சேர்த்துக்கிறோம். ஏலக்காய் தேங்காய் துருவல் நெய்யில் வறுத்து சேர்த்துருக்கறனால நல்ல மணமாக நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இருக்குங்க. இந்த புளிப்பணியாரம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம். அதோட லிங்க்லாம் வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இது வரைக்கும் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ தேங்காய் துருவல் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த தேங்காயை வந்து துருவலாக சேர்க்காம கூட சின்ன சின்ன பீஸாக சேர்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்காக துருவிட்டு சேர்க்குறேன். இப்போ மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து குழிப்பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவு இருக்கட்டும். நம்ம குழிப்பணியாரத்துக்கு வந்து பேனை வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் எல்லா குழிகளையுமே வந்து நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து ஒவ்வொரு குழிகளையும் வந்து மாவை பாதி அளவு மட்டும் ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்றிட்டிங்கன்னா நம்ம திருப்பி விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுட்டிங்கன்னா வெளியில் வெந்துடும். உள்ளே வந்து மாவு அப்படியே இருக்கும், வேகாது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா குழிகளையுமே ஊற்றியாச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துருச்சு. நம்ம திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் செவந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும். நம்மளுக்கு 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துடும். இந்த ரெசிபி வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். நம்ம வந்து ஏலக்காய் வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதே சமயம் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே திருப்பி விட்டாச்சு. இன்னொரு பக்கம் நல்லா செவந்து வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வந்து ஃப்ரெஷ்ஷாகவே மாவாட்டி செய்கிறதுனால கடாயிலெல்லாம் வந்து அதிகமாக ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். அதே சமயம் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. இந்த ரெசிபியை வந்து நீங்கள் அதிகமாக செஞ்சு ஒரு வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சீக்கிரமே கெட்டு போயிடாது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கெட்டுமே நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வெந்து வரணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வந்து நெய் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால வாசம் வந்து நல்லா ஜம்முன்னு இருக்குது. அதே சமயம் இப்போவே சாப்பிட்றன் போல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதை தனியாக பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அடுத்தது வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்ய போகிறோம். கேரளா சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்து தான் செய்வாங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கல அப்படின்னா தேங்காய் எண்ணெய் நெய்யை சேர்த்து உருக்கிட்டு செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா குழிகளையுமே சேர்த்தாச்சு. நல்ல ஒரு சைடு வெந்துடுச்சு. இதுவும் 2 சைடு பொன்னிறமாக செவந்து வரட்டும். நம்ம வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.